2 தினங்களுக்கு முன்பு அறநிலைத்துறைக்காக ஆஜரான வழக்கறிஞர் ஒருத்தர் முருகனுக்கு 2 பொண்டாட்டி அப்படிங்கிறதுனால 2 இடத்துலயா விளக்கேற்ற முடியும் அப்படின்னு நக்கலா கேட்டிருக்காரு நீதிமன்றத்திலேயே. அப்போ இந்த திமுகவோட பார்வை எப்படி இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய எதிரியா இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேல கிட்டத்தட்ட 20 வருஷம் வழக்கு நடத்தி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தது திமுக அரசு. ஆனா இதே உயர்நீதிமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட போது இந்த அரசாங்கம் அந்த நீதிபதியை பதவி நீக்கம் பண்ணணும்னு எந்த கோரிக்கையும் வைக்கல. பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட்லாம் கொண்டு வரல. ஆனால் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் வருஷத்தில் ஒரு நாள் தீபம் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற உத்தரவு தந்ததற்காக மாண்புமிகு மதுரை நீதியரசர் அவர்களை இந்த அரசாங்கம் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்ததோடு அவங்கள பதவி நீக்கம் பண்ணோன்னு சொல்லி இந்த அளவுக்கு அவங்க வேகம் எடுக்கிறாங்க. அப்போ இதில் இருந்து அவங்களுடைய முக்கியமான எதிரியாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை விட அவர்கள் மிகப்பெரிய எதிரியாக பார்ப்பது இந்துக்களை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்களாக இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் தான் திமுக அவர்களுடைய பரம எதிரியான செல்வி ஜெயலலிதா அவர்களை விட மிகப்பெரிய எதிரியாக பார்க்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு அறநிலைத்துறைக்காக ஆஜரான வழக்கறிஞர் ஒருத்தர் முருகனுக்கு 2 பொண்டாட்டி அப்படிங்கிறதுனால 2 இடத்துலயா விளக்கேற்ற முடியும் அப்படின்னு நக்கலா கேட்டிருக்காரு நீதிமன்றத்திலேயே. அப்போ இந்த திமுகவோட பார்வை எப்படி இருக்கு? நம்ம முருகரை வழிபடுறோம், நம்ம மாலை போடுறோம், நம்ம முருகரை போய் வணங்குறோம். ஆனா இந்த மாதிரி கொச்சையான வன்மையான விமர்சனங்களை நீதிமன்றத்திலே வைக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு மறுபடி நாம வாக்களிச்சோம்னா அந்த முருகரே நம்மளை மன்னிப்பாராங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும்.